Hello viewers, welcome to Tamil Saral. Today we are going to see transformation of sentences. நம்ம கிளாஸில் வந்து தொடர்ந்து நம்ம transformation of sentences பார்த்துட்ருக்கோம். Simple to compound, compound to simple, simple to complex, complex to simple, complex to compound, இந்த மாதிரி நிறைய கிளாஸஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது compound to simple. compound sentenceலேருந்து simple sentenceாக எப்படி மாற்றணுன்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி simple sentenceனால் there will be a finite verb, one subject, one verb. அதாவது சிம்பிள் சென்டென்ஸ்ன்றது ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ், தனியாக இயங்கக்கூடிய ஒரு முழுமை பெற்ற ஒரு வாக்கியம் தான் என்னது சிம்பிள் சென்டென்ஸ். சிம்பிள் சென்டென்ஸ் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் அ இண்டிபெண்டன்ட் கிளாஸ். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. காம்பவுண்ட் சென்டென்ஸ்ன்றது என்னென்னா ரெண்டு இண்டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்கும், அதாவது ரெண்டு தனித்தனியாக இயங்கக்கூடிய சென்டென்ஸை ஒரு கோஆர்டினேட்டிங் கன்ஜென்ஷன் வச்சு ஜாயின் பண்ணியிருக்கதா என்னது காம்பவுண்ட் சென்டென்ஸ். அதான் கோஆர்டினேட்டிங் கன்ஜென்ஷன்னா என்னன்னு சொல்லியிருக்கேன், ஃபேன் பாய்ஸ் உங்களுக்கு வந்து நான் சொல்லியிருப்பேன். சிம்பிள் சென்டென்ஸ்னால் என்ன, காம்பவுண்ட் சென்டென்ஸ்னால் என்ன, காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்னால் என்னன்னு தனித்தனியாக நம்ம சேனலில் லிங்க் இருக்கும், நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் அதில் இருக்கும். ஓகேவா? ஸோ சென்டென்ஸுடைய டைப்ஸு, பார்ட்ஸ் அண்ட் கைண்ட்ஸ் தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம அதில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் டு சிம்பிள் எப்படி மாற்றுறது. ஓகேவா? ஒரு காம்பவுண்ட் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை சிம்பிள் சென்டென்ஸாக எப்படி மாற்றணும் அப்படின்றது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது காம்பவுண்ட் சென்டென்ஸ்னால் என்னென்னு சொன்னால் ரெண்டு இண்டிபெண்டன்ட் கிளாஸஸ் இருக்கும், ரெண்டு தனியாக இயங்கக்கூடிய சென்டென்ஸை ஒரு கோஆர்டினேட்டிங் கன்ஜென்ஷன் வச்சு ஜாயின் பண்ணி வச்சுருப்பாங்க, அதுதான் காம்பவுண்ட் சென்டென்ஸ். அதை நம்ம என்ன பண்ண போகிறோம், சிம்பிள் சென்டென்ஸாக மாற்ற போகிறோம். ரெண்டு இண்டிபெண்டன்ட் கிளாஸுன்றதை ஒரே ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸஸாக மாற்ற போகிறோம், கன்ஜென்ஷனை தூக்க போகிறோம். ஓகேவா? இதுதான் சிம்பிள் சென்டென்ஸ். ஓகே, see the first sentence பாருங்கள். he must run fast. அவன் வேகமாக ஓடணும், அவன் கண்டிப்பாக வேகமாக ஓடணும், அவன் வேகமாக ஓடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு சென்டென்ஸ். ஆர் he will not catch the train. அவன் வேகமாக ஓடணும், இல்லைன்னா அவனால் ட்ரெயினை பிடிக்க முடியாது. இதை ரெண்டு சென்டென்ஸை ஜாயின் பண்ணி காம்பவுண்ட் சென்டென்ஸாக கொடுத்துருக்காங்க. பை ஏ கோஆர்டினேட்டிங் கன்ஜென்ஷன் என்னது ஆர், ஓஆர். ஓகேவா? இப்போ இது ரெண்டு சென்டென்ஸையும் நீங்கள் தனித்தனியாக எழுதினாலும் உங்களுக்கு மீனிங் தரும் தனியாகவே. he must run fast, அவன் வேகமாக ஓட வேண்டும், முழுமை பெற்றுச்சு, ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ். he will not catch the train, அவனால் ட்ரெயினை பிடிக்க முடியாது, இன்னொரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ். ஸோ ரெண்டு இண்டிபெண்டன்ட் கிளாஸை ஒரு கோஆர்டினேட்டிங் கன்ஜென்ஷன் ஆர் வச்சு சேர்க்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா அவன் வேகமாக ஓடலைன்னா அவனால் என்ன பண்ண முடியாது, ட்ரெயினை பிடிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. இதை நம்ம எப்படி சிம்பிள் சென்டென்ஸாக மாற்றுவோன்னு பார்த்தீங்கன்னா he must run fast to catch the train. 2 + verb infinitive யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே ஜாயின் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ he must run fast to catch the train. அப்போ இதில் என்ன இல்லை, ரெண்டு இண்டிபெண்டன்ட் கிளாஸ்ன்ற ரெண்டு சென்டென்ஸ் இல்லை, அதே மாதிரி கோஆர்டினேட்டிங் கன்ஜென்ஷன் ஆரும் கிடையாது. நம்ம அதுக்கு பதில் என்ன பண்ணியிருக்கோம், he must run fast அப்படியே போடுறோம், catch the train அந்த ஆப்ஜெக்ட் அப்படியே கொண்டு வந்திருக்கோம். நடுவில் இருக்க ஆர் he will notக்கு பதில் நம்ம என்ன பண்ணுறோம், to அப்படின்றத போடுறோம். he must run fast to catch the train. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? நெக்ஸ்ட்டு பாருங்கள், the sun rose. சன் ரோஸ்னால் என்னது, ரைஸ் இருக்கு இல்லையா, சன் ரைஸ்னால் சன் உதயம் ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம். ரைஸுடைய பாஸ்ட் டென்ஸ் என்னது ரோஸ், ஆர்ஓஎஸ்சி ரோஸ். ஓகே, இந்த இடத்துல ஆர்ஓஎஸ்சி ரோஸ்ன்றது இட்ஸ் நாட் எ ஃப்ளவர், இது வந்து வேர்புடைய பாஸ்ட் ஃபார்ம், ரைஸ்ன்ற வேர்புடைய பாஸ்ட் ஃபார்ம். ஸோ த சன் ரோஸ் அண்ட் த ஸ்கை கிளியர்டு. இப்போ வந்து வானம் மேகமூட்டமாக இருந்துச்சுன்னா சூரியன் வந்ததும் என்ன ஆகிடும், கிளியர் ஆகிடும். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க, த சன் ரோஸ், சன் வந்து உதயம் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் என்ன ஆகுது, வானம் வந்து கிளியர் ஆகிடுச்சு. இது ரெண்டு சென்டென்ஸ், ரெண்டு இண்டிபெண்டன்ட் கிளாஸ். இதை வந்து அண்டுன்ற கோஆர்டினேட்டிங் கன்ஜென்ஷன் வச்சு இங்கே ஜாயின் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோன்னா சிம்பிள் சென்டென்ஸாக மாற்ற போகிறோம். எப்படின்னா த சன் ஹேவிங் ரைசன் த ஸ்கை கிளியர்ட். த சன் ஹேவிங் ரைசன், இதில் நம்ம என்ன போட்டிருக்கோம், ஹேவ் ப்ளஸ் ஐஎன்ஜியும் தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த வர்பும் போட்டிருக்கோம், பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணியிருக்கோம் இங்கே. ஓகே, ஸோ த சன் ஹேவிங் ரைசன் த ஸ்கை கிளியர்ட். ஓகே, இப்போ இதில் வர இன்ஃபினிட்டிவ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள், இன்ஃபினிட்டிவ் பார்ட்டிசிபிள் ஜெரண்ட், இது மூணுமே வந்து தனி கிளாஸஸில் நம்ம லிங்க் போடுவோம். அப்போ போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனும் புரியும் உங்களுக்கு. ஓகே, இதில் ஜஸ்ட் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், he repeatedly failed but he did not give up.
ரிப்பீட்டட்லி இப்போ ஒரு எக்ஸாம் எழுதுறாங்கன்னா எழுதிட்டு ஒரு ஃபஸ்ட் டைம் எழுதுறாங்க ஃபெயில் ஆகிட்டாங்க, திருப்பியும் எழுதுறாங்க, திருப்பி ஃபெயில் ஆகிறாங்க, திருப்பி எழுதுறாங்க, திருப்பி இதுதான் ரிப்பீட்டட்லி. திரும்ப திரும்ப ஃபெயில் ஆனாலும் அவர் வந்து என்ன பண்ணல, விடலை. he did not give up. திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க, அதுதான் இது மீனிங். he repeatedly failed but he did not give up. ஸோ he repeatedly failed ஒரு சென்டென்ஸு, he did not give up இன்னொரு சென்டென்ஸு. இது ரெண்டுத்தையும் என்ன கன்ஜென்ஷன் வச்சு இங்கே ஜாயின் பண்ணியிருக்காங்க, பட்டுன்ற கோஆர்டினேட்டிங் கன்ஜென்ஷன் வச்சு ஜாயின் பண்ணியிருக்காங்க. இப்போ இதை நீங்கள் எப்படி எழுதுவீங்க, இன்ஸ்பைட் ஆஃப் his repeated failures, இன்ஸ்பைட் ஆஃப் his repeated failures he did not give up. தொடர்ந்து அவர் ஃபெயில் ஆகிட்டே இருந்த பொழுதிலும் அவன் என்ன பண்ணல, விட்டு கொடுக்காம திரும்ப திரும்ப எழுதிட்டுருக்காரு. இன்ஸ்பைட் ஆஃப் his repeated failures. அதுக்கு தான் நான் முதல்லையே உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்ஸ் ஃப்ரம் காம்பவுண்ட் டு சிம்பிள்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல நீங்கள் பார்க்க வேண்டியது டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ், சிம்பிள் சென்டென்ஸ்னால் என்ன, காம்பவுண்ட் சென்டென்ஸ்னால் என்ன, காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்னால் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா எந்த சென்டென்ஸ்லேருந்து இந்த சென்டென்ஸை மாற்றணும் அப்படின்றதுக்காக என்னென்ன வேர்ட்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவோன்ட்டு நான் ஒரு டேப்லார் காலம் நம்ம சேனலில் போட்டிருப்பேன். அதை நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் அந்த டேப்லார் காலத்தில் போட்டிருந்தீங்கன்னா பார்த்துருந்தீங்கன்னா அண்டு வந்தால் இது யூஸ் பண்ணோம், ஆர் வந்தால் இன்ஃபினிட்டிவ் யூஸ் பண்ணோம், பட்டு வந்தால் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணோம் அப்படின்றத கிளியராக நம்ம அந்த டேப்லார் காலத்தில் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதை முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, ஸோ சேனலில் இருக்குது, நீங்கள் கண்டினியூஸாக பாருங்கள். நெக்ஸ்ட்டு பாருங்கள், he repeatedly failed. ஃபஸ்ட்டில் வந்து பாருங்கள் ஆர் வந்துருந்தது ஃபஸ்ட்டு சென்டென்ஸில், ஆர்ன்ற கோஆர்டினேட்டிங் கன்ஜென்ஷன். அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கோம், இன்ஃபினிட்டிவ் டு ப்ளஸ் வர்பு யூஸ் பண்ணியிருக்கோம், டு கேட்ச். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு அண்டு வந்தபோது நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், ஹேவிங் ரைசன் பர்சன் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு he repeatedly failed பட்டு வந்தப்போ இங்கே என்ன போட்டிருக்கோம், இன்ஸ்பைட் ஆஃப் his அப்படின்னு போட்டு நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், they not only looted the shop but also set it on fire. லூட்டர்னா திருடுறது, அவங்க அந்த கடையை திருட மட்டும் இல்லை, கொள்ளையடிக்க மட்டும் இல்லை, ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, தடயங்களை அழிக்கிறதுக்காக நெருப்பு வச்சுட்டாங்க. ஓகே, அதுதான் they not only looted the shop but also set it on fire. இங்கே என்ன வந்திருக்கு, பட் கூடவே என்ன சேர்த்துருக்காங்க, பட் ஆல்சோ. அதனால் நம்ம இங்கே என்ன போட்டு ஜாயின் பண்ணியிருக்கோம், besides looting the shop they set it on fire. besides looting the shop they set it on fire. புரியுதா உங்களுக்கு? நெக்ஸ்ட்டு பாருங்கள், he was lazy therefore he failed. he was lazy therefore he failed. அவர் லேசியாக இருந்தனால ஃபெயில் ஆகிட்டார். ஓகே, லேசியாக இருந்தனால ஃபெயில் ஆகிட்டான்றது என்ன போட்டிருக்கோம், being lazy he failed. being lazy he failedன்னு ஜாயின் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். லேசியாக இருந்தனால தோத்துட்டார். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். இப்போது எப்படி மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காம்பவுண்ட் சென்டென்ஸ்லேருந்து சிம்பிள் சென்டென்ஸுக்கு ரெண்டு இண்டிபெண்ட் கிளாஸஸாக இருக்கிறத ஒரே சென்டென்ஸாக மாற்றணும், ஒரே சிம்பிள் சென்டென்ஸாக மாற்றணும், ஒரே இண்டிபெண்ட் கிளாஸாக மாற்றணும். கனெக்டிங் வேர்ட்ஸான கோஆர்டினேட்டிங் கன்ஜென்ஷன் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு பதில் நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், இன்ஃபினிட்டிவ் யூஸ் பண்ணிக்கலாம், பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணிக்கலாம், ஜெரண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மூணுத்தையும் வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும், காம்பவுண்ட் டு சிம்பிள் மாற்றணும் நம்ம. ஓகேவா? அதே மாதிரி தான் நம்ம காம்ப்ளெக்ஸ் டு சிம்பிள் மாற்றும் போதும் எந்தெந்த வேர்டு வந்து காம்ப்ளெக்ஸில் வந்து எந்தெந்த சபார்டினேட்டிங் கன்ஜென்ஷன் இருந்தது, அதுக்கு வந்து சிம்பிளில் என்னென்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம பார்த்துருப்போம். ஓகேவா? இப்போ இந்த கிளாஸில் நம்ம காம்பவுண்ட் டு சிம்பிள் எப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ காம்பவுண்ட் சென்டென்ஸுன்றது ரெண்டு இண்டிபெண்ட் கிளாஸஸ் கனெக்டட் பை எ கோஆர்டினேட்டிங் கன்ஜென்ஷன். சிம்பிள் சென்டென்ஸுன்றது ஒரு இண்டிபெண்ட் கிளாஸ். ஓகே, ஸோ இதை எப்படி மாற்றணுன்றதுக்கான அந்த டேப்லார் காலம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த டேப்லார் காலம் தான் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் மனசில் பதிய வச்சுக்கணும். அது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்ஸ் இஸ் வெரி 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 ஈஸி. ஓகே, இதோட நம்மளுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்சஸ் ஆல் கைண்ட்ஸ் எல்லா டைப்பில், அதாவது சிம்பிள் டு காம்பவுண்ட், காம்பவுண்ட் டு சிம்பிள், காம்ப்ளெக்ஸ் டு காம்பவுண்ட், காம்பவுண்ட் டு காம்ப்ளெக்ஸ், எல்லாமே எப்படி எப்படி ஒன்றுக்கு ஒன்று மாற்றணுன்றதை நம்ம கிளாஸில் ஃபுல்லாக பார்த்தோம். அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா
ஃபைனைட் வேர்ப் இன்ஃபைனைட் வேர்ப்னு இருக்குது. ஃபைனைட் வேர்ப், நான் ஃபைனைட் வேர்ப் ஆர் ஃபைனைட் வேர்ப், இன்ஃபைனைட் வேர்ப். அதோடைய பார்ட்ஸ் தான் என்னது? இன்ஃபைனைட்டிவ் வேர்ப்ஸுடைய பார்ட்ஸ் தான் ஜெரண்ட், பார்ட்டிசிபிள், இன்ஃபினிட்டிவ்ஸ். இதுதான் அடுத்த கிளாஸில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலான ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ இந்த செஷனில் எதனா டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ்.